50 தாய்லாந்து பாட்டுக்கு தராங்க. இவ்வளோ இருக்கு பாருங்க. பேக்ஸ் ஆப்பிள் இதுலேயே வந்து எல்லோ கலர் இருக்கும். ஆனால் சாஃப்டாலாம் எதுவும் இல்லை. பூ மாரி இருக்குது, தேங்காய் பூ மாரி இருக்குது. மார்னிங் மார்க்கெட் வந்தால் தான் உண்மையான லைஃப் ஸ்டைலு இங்கே வாழ்கிற மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியும். நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாரினராக தான் இருப்பான். அவன் வரானா அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான். ஓகே 20. ஓகே தேங்க்யூ. 20க்கு இவ்வளோ தந்தாருங்க. அப்படின்னா ஒன்று வந்து 2 பாட்டு தான் பாருங்கள். சூப்பரில் வரோம். பிங்க் கலர் கொய்யா பழம் பாருங்கள் 60. சீ ஃபுட் மாதிரி ஏதோ இருக்குது. புட்டு மாதிரி தருது நம்ம கண்ணுக்கு. இங்கே பாருங்க தைலாந்து மார்னிங் மார்க்கெட்டு. இது ஒரு சின்ன மார்க்கெட்டு. நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல்லேருந்து பக்கத்துலேயே இருக்குது. பாருங்கள் என்ன நல்லா வச்சுருக்காங்கன்னு. இது பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது. கட் பண்ணி வச்சுருக்காரு ஆல்ரெடி. பூசணிக்காய் மாதிரி இருக்குது. ஆனால் கிருமி பழம் தான் அது. இங்கே பாருங்க அந்த சாலட் பண்ணுறதுக்கு அந்த இடிக்கிறதெல்லாம் இருக்குது. மங்குஸ்தான் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். வா சி ஹவு many 50. 50 தாய்லாந்து பாட்டுக்கு தராங்க. இவ்வளோ இருக்குது பாருங்க. வா சூப்பரு. நம்ம உள்ளே போயிட்டே வருவோம் இருங்க. ஏன்னா வந்து நம்ம கையில் பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, தூக்கிட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம நடந்துட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிட்டு வரும்போது நான் வாங்குகிறேன். இப்போ வாங்கினேன்னா கையில் பிடிச்சிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹாய் ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க இது எல்லாமே இந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இது சில்லி கார்லிக்கு, அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் கண்டங்கத்திரிக்காய்னு வாங்க அந்த கத்திரிக்காய் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அழகாக பேக் பண்ணி சூப்பராக இருக்குது. கொய்யா பழம் பாருங்கள். இந்த கொய்யா பழம் பிங்க் கலர் கொய்யா பழம் பாருங்கள் 60 பாட்டு போட்டிருக்காங்க. 1 kg நினைக்கிறேன். என்ன ஒரு 3 பீஸ் வாங்கி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் போல் செம்மையாக இருக்கும். நம்ம போன கடையில் கேட்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சொன்னார். ஒரே ஒரு கொய்யா பழம் கிட்டத்தட்ட இந்த சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 55 சொன்னார். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது. அதனால் வாங்கலை. இந்த கடையில் நம்ம ட்ரை பண்ணலாம் தாராளமாக. 60 தான் 1 kg. சரி வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு 3 பீஸ் வரணும்னு நினைக்கிறேன். 60 பாட்டுக்கு 1 20 பாட்டு ஓகேன்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மசாஜ் சென்ட்ரு. நல்லா இருக்குது க்ளீனாக. சின்ன வீடு அழகாக. இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு போல். தொடச்சிக்கிட்டு இருக்காரு. மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே பாருங்கள் மார்க்கெட் ரொம்ப எளிமையாக இருக்குது. இது வந்து பெரிய மார்க்கெட் இல்லை. நம்ம பெரிய மார்க்கெட் போவோம். இன்றைக்கி நம்ம வந்து காலைல எழுந்துச்சி கோயிலுக்கு போகலாம், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போகலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். பக்கத்துலேயே இருக்கிறதுனால. அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் இங்கே இருக்க லோக்கல் மக்கள் எப்படி வந்து சண்டே பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். சண்டே மார்க்கெட்டு காலங்காத்தால் சண்டே. இப்போ வந்து 9:30 இருக்கும் பாருங்கள். இந்த பழம் வந்து லியங்கூன்னு அப்படின்வாங்க. பேக்ஸ் ஆப்பிள் இதுலேயே வந்து எல்லோ கலர் இருக்கும். அது ரொம்ப ரேரு. இதுதான் எப்பயுமே வழக்கமாக கிடைக்கிறது. லிச்சி இருக்குது. அப்புறம் இங்கேயும் மங்குஸ்தான் இருக்குது. மங்குஸ்தான் ரொம்ப இது சாப்பிட்ணுங்க. இது 50 போட்டிருக்காங்க. இது நல்லாயிருக்கும் போல். இது நம்ம ஒரு சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு தடவை வாங்கி. ஹலோ இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது மாங்காய். பட் உள்ளே பாருங்கள் நல்லா பழுத்து இருக்குது. சூப்பரில். இது வந்து இந்த மாங்காய் அது என்னது இந்த மாங்காய் வாங்கி சாப்பிட்ணுங்க. இது நல்லா இருக்குது பாருங்கள். வாழைப்பழம் மாதிரி இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக போகிறதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒன்றாவது வாங்கி சாப்பிட்ணும். சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஆரஞ்சு. வெளிலலாம் ஃபுல்லாக பச்சையாக இருக்குது. கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது. ஆனால் உள்ளே ஃபுல்லாக ஆரஞ்சு. சூப்பரு. சாத்துக்குடி மாரி இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு ஆரஞ்சு. அப்புறம் இங்கே வந்து ஏதோ ட்ரெடிஷ்னல் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தெரியுது. என்னவா இருக்கும்? ஏதோ இது மாதிரி இருக்குது. சீ ஃபுட் மாதிரி ஏதோ இருக்குது. புட்டு மாதிரி தெரியுது நம்ம கண்ணுக்கு. ஆனால் ஏதோ சீ ஃபுட்டு தான் இது. பாருங்க சாஸ் இருக்குது. சாலட் மாதிரி தொட்டு சாப்பிட்டுக்கலாம் போல. அந்த வெங்காயம் கூட கட் பண்ணி வச்சுருக்காரு அண்ணன். சரி அப்படியே போகுமா? இந்த ஆரஞ்சு பாருங்கள் நல்லா பளபளன்னு இருக்குது. அந்த ஆரஞ்சு கலரு நல்லா இதுவாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாம்பழம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. நல்ல பெரிய மாம்பழம் இது. என்னென்ன வெரைட்டி மாம்பழம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒன்று சாப்பிட்டு பார்த்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரிவ்யூ போடுறேன். கட் பண்ணி பார்த்து உட்காந்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாம்பழம் சாப்பிட்ணும், இந்த மாம்பழமும் சாப்பிட்ணும்.
இங்கே பாருங்க துரியன் பாருங்க எவ்வளோ பெருசு இது. நம்ம நேற்று பார்த்த மார்க்கெட்லலாம் ரொம்ப சின்னதாக இருந்தது. இது நல்லா பெருசாக இருக்குங்க. ரொம்ப சின்னதாக இருந்தது நேற்று அங்கே பார்த்ததுலாம். இங்கே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால தான் மார்னிங் மார்க்கெட் வரணுன்றது. இங்கே பாருங்க இதெல்லாம் 40 தான் போட்டிருக்காங்க. நம்ம நேற்று பார்க்கும்போது 90 120ன்னு போட்டிருந்தாங்க. அதுதான் நைட் மார்க்கெட் போனீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் வியூ பந்தாவாக இருக்கும், நல்லா அந்த பார்ட்டி வைப்லாம் வரும். ஆனால் அதுக்கான ப்ரைஸ் இருக்குல்ல. அதுவே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்தமாரி பார்ட்டி வைப்லாம் கிடைக்காது. பட் இருந்தால் நல்ல ப்ராடக்ட்ஸு நல்ல சீப்பான விலையில் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். மார்னிங் மார்க்கெட் வந்தால் தான் உண்மையான லைஃப் ஸ்டைலு. இங்கே வாழ்கிற மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரியும். நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபாரினராக தான் இருப்பான். அவன் வரானா அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவான். ஆனால் இங்கே வாழ்கிற மக்கள் இங்கேயே சம்பாதிக்கிறாங்க, இங்கேயே செலவு பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்க தெரியும் எப்படி வந்து அவங்க வாழ்க்கையை வந்து கரெக்டாக நடத்தணும், எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்னு. அதனால் நம்ம இங்கே இருக்க லோக்கல் பிஹேவியர் எப்படி இருக்குது, இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை வந்து நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்துட்டே வாங்க. காயில் நம்ம இது வரைக்கும் எதுவும் பெருசாக பார்க்கல. அந்த பழம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த பழம் பாருங்கள். திஸ் ஒன், இந்த பழம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னவா இருக்கும்? உள்ளே எந்த கொட்டையுமே இல்லை போல். கொட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே எங்கன்னா இருக்கும் ஒரு பீஸ் 2 பீஸ். சப்போட்டா பழம் மாதிரி இருந்துச்சு அங்கேருந்து பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் சாஃப்டாலாம் எதுவும் இல்லை, பூ மாரி இருக்குது, தேங்காய் பூ மாதிரி இருக்குது. ஹாய் இங்கே இவர் தான் வேலை பார்க்குறாரு போல். how much 1 kilo 80 80 1 kilo. ஓகே தேங்க்யூ ஓகே 80ன்றாரு. ஆனால் இந்த ஊரில் வந்து 70ன்னாங்கன்னா 20ன்னு அர்த்தம். அது வந்து கொஞ்சம் நமக்கு முரண்பாடாக இருக்குது. அதனால் வந்து நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி தான் நம்ம கேட்டாகணும். அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோனை யூஸ் பண்ணி ஒரு தடவை கேட்டுக்குவோம் கன்ஃபார்மாக. ஓகேங்களா? சூப்பராக இருக்குது பாருங்க. பப்பாளி பழம் க்ளீனாக அரைச்சி வச்சுட்டாரு. 50 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு கட் பண்ணி காட்டுறாரு நமக்கு. கட் பண்ணாங்கன்னா இப்படி தான் இருக்குது. அது வந்து கலர் மாறிடுது போல. ஆப்பிள்லாம் கட் பண்ணால் எப்படி கலர் மாறுமோ அந்த மாதிரி. இருங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்படி தான் இருக்குது. மஷ்ரூம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மஷ்ரூம் மாதிரி இருக்குது. சாப்பாடு ஆமாங்க, புளிப்பாக இருக்குங்க. மாங்காய் மாதிரி இருக்குது, புளிப்பாக இருக்குது. டெக்ஸ்டர் வந்து மஷ்ரூம் கடிக்கிற மாதிரி இருக்குதாங்க. கொடூரமாக இருக்குங்க. அப்பா செம புளிப்பு. ஏதாவது சாலட்டில் ஏதாவது ஆட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் ஒருத்தரால ஒன்றுலாம் சாப்பிடவே முடியாது. மாங்காய் அப்படியோ அதுமாதிரி தான் இருக்குது. ஆனால் டெக்ஸ்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர். தேங்க்யூ. வெரி சாப்பா. நம்ம வந்து இவருக்கிட்டே வந்து 25 கேட்டோம், எடுத்து தராரு பாருங்க. 1/2 kg அது வாங்கலாம் தான் நான் முன்னாடி பார்த்தேன். நல்ல வேலை ஒரு ட்ரையல் தந்ததுனால வந்து நம்மளால சாப்பிட முடியாது, ரொம்ப புளிப்பாக இருக்குது. அங்கே பாருங்கள் பச்சை வாழைப்பழம் இருக்க மாதிரி இருக்குது. பச்சை வாழைப்பழம் வேணால் வாங்கலாமா? ஒரு 4 பீஸ் வாங்கினா சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. பச்சை வாழைப்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. பச்சை வாழைப்பழம் தானே இது பாருங்கள். இங்கே பாருங்க லிச்சி. இந்த பழம் ஒரு 10 கேட்டிருக்கேன். அதனால் தம்பி வந்து கவுண்ட் பண்ணி போடுறாப்புல. எவ்வளோ வருது பாருங்க. எவ்வளோ வருதுன்னு நான் சொல்கிறேன், இருங்க பார்ப்போம். How much? 20? ஓகே 20. ஓகே தேங்க்யூ. 20க்கு இவ்வளோ தந்தாருங்க. அப்படின்னா ஒன்று வந்து 2 பாட்டு தான் பாருங்கள். சூப்பரில் வாங்கியாச்சு இதையும். தேங்க்யூ. ஓகே see you. அவ்வளோதான். இங்கே வந்து அப்படியே கொத்தா வச்சுருக்காங்க. அந்தமாரி கொத்தா எடுத்திங்கன்னா நல்லது தான். அது வந்து உதிர்ந்துடும். உதிர்ந்ததை தான் வந்து அவங்க தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பப்பாளி பழம் வாங்கலாம்னு தோணுது. 50 போட்டிருக்காங்க போல். 50 20? இங்கே பாருங்கள் 20ன்னு போட்டிருக்குது, இங்கே 50ன்னு போட்டிருக்குது. ஓகே 20. ஓகே இங்கே பாருங்கள், அவர் வந்து நமக்கு மங்குஸ்தான் தராரு ஃப்ரீயா. எடுத்துக்கன்னு தேங்க்யூ. இங்கே பாருங்கள், இது 1/2 கிலோ கேட்டேன். இங்கே பாருங்கள். ஓகே 75 இந்த ஊரில் நீங்கள் இதுவாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. 25 தான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் 1 கிலோ வந்து 50 போட்டிருக்காங்க.
நம்ம வந்து 1/2 கிலோ கேட்டோம், அதனால் வந்து இவ்வளோ கொடுத்தாங்க. தேங்க்யூ. இவங்க தான். அதுதான் இந்த கடையில் தான் வாங்கினோம். அதுக்கப்புறம் மாம்பழம் இருக்குது. இது மாம்பழமா மாங்கான்னு எனக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. பட் ஆனால் உள்ளே கட் பண்ணி அதுக்கு தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், 35 போட்டிருக்காங்க. யூ வாண்ட் டு ட்ரை ஒன்? 35. It looks like a mango. Sweet? Oh, okay. That one is sour? That one sour. ஓகே, இது வந்து புளிப்பாக இருக்குன்றாங்க, இது நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்குன்றாங்க. சரி, ஒன்று வேணால் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிங்க, ஒன்று எடுப்போம். நம்ம வந்து இருக்கிறதே சாஃப்டாக 70. ஓகே 70. 20. ஓகே. இங்கே பாருங்க, அது வந்து 20க்கு தராங்க நமக்கு ஒரு மாம்பழம். இருக்கிறதுலே சாஃப்டாக கேட்டேன், அதனால் அவங்க செலக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதாங்க, வாங்கியாச்சு. சரி போவோமா? அப்படியே நடந்து போவோம், சில்லறையை வாங்கிப்போம். இங்கே பாருங்க, நம்ம வந்து இதுலேயும் ஒரு பீஸ் சாப்பிடலாம் சொல்லிட்டு வாங்கியாச்சு. இங்கே பாருங்க, ஒன்று எடுத்து தராங்க. தேங்க்யூ. ஓகே குட். பாருங்க, நம்ம கையில் வந்துருச்சு பழம், சாஃப்டாக இருக்குது, உடனே சாப்பிடலாம் போல். ஓகே, தேங்க்யூ. பாருங்க, பே பண்ணியாச்சு. மங்குஸ்தான் இங்கே இருக்குது. சரி, நம்ம இன்னொரு தடவை வந்து வேறு ஏதாவது கடையில் சாப்பிடுவோம். ஓகே, பாருங்க. சரி, இப்படியே நான் போக வேண்டியதான் வீட்டுக்கு. வாங்க, போகிற வழியில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, வண்டி போய்கிட்டு இருக்குது. இது வந்து ஒரு லைப்ரரி ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குதுங்க. அது இதான் லைப்ரரி ஸ்டேஷனு. பஸ்ஸில் வரணும்னா நீங்கள் இங்கே வந்து இறங்கிட்டீங்க. அங்கேருந்து பாருங்க, தள்ளு வண்டியிலே தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு அண்ணன். எல்லாம் காய் வந்து எல்லாத்தையும் சின்ன கவரில் போட்டு வச்சுருக்காங்க. அதை வந்து அப்படியே தள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. சந்தா எடுத்துகிட்டு போய் விற்பாங்க போல். நம்ம ஊரில் எப்படி விற்பாங்களோ கிராமத்து சைட்லலாம் அதுமாரி தள்ளு வண்டியில் வச்சு விற்பாங்க போல். இங்கே பாருங்கள், நெல்சன் ஹேஸ்ட் லைப்ரரி அப்படின்னு போட்டிருக்குது.